அப்பா பொம்மனே சொல்லாம கொள்ளாம எங்கடா போன ஒன்னு எங்கடா தேடுறது? அதுவும் நைனா இங்க ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. டேடி டேடி அப்பா கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன், வெளியே வாங்க. எச்சரிக்கை, இந்த விளையாட்டு காணொளியை நீங்கள் காணும்போது உங்களுக்குள் ஏதாவது மாற்றம் தெரிந்தால் உடனடியாக இதை நிறுத்திவிட்டு உங்களது டாக்டரை பார்க்கவும். உங்களின் அனுபவத்தை மேம்படுத்த இந்த காணொளியை ஹெட்ஃபோன் பயன்படுத்தி பார்க்குமாறு பரிந்துரைக்கிறோம். இந்த காணொளிக்கு அனைவரும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Yo guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் Five Nights at Freddy's Into the Pit. இது ஒரு நியூ கேம் தான், பட் கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கேம்லாம் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும். ஆனால் போக 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 கிராஃபிக்ஸை மறந்துடுவோம், இந்த கேமோட ஸ்டோரியிலேயே முழுகிடுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆல்ரைட், can't something interesting happen around here from once? Yes, அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஸ்வால்ட், இது நம்ம போக வேண்டிய நேரம். தோ வந்துட்டேன் டாடி. நைஸ் ட்ராயிங், நல்லா தான் இருக்குது. ஆனால் எதுக்கு அது அந்த கொஸ்டின் மார்க் சைட்லாம்? அப்பா நம்ம போகிறதுக்கு வேறு இடமே இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது அந்த பீட்சா நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு புதுசாக ஏதாவது வேணும். ஹேய் கம் ஆன் யூ, ஜெப்ஸ் இருக்க இடம் மோசமான இடமெல்லாம் இருக்கு. அட போங்கப்பா, எல்லா நாளுமே அங்கே தானே போகிறோம். அங்கே உள்ளே போனதும் பீட்சா வாங்குவேன், கிரீஸ் படைஞ்சு ஒரு டேபிளில் உட்காந்துருப்பேன், சேவரியே குறுகுறுன்னு பார்ப்பேன், அப்புறம் திரும்பி வந்து நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. இதான் நடக்குது. அங்கே போகிறதுல என்னப்பா இன்ட்ரெஸ்டிங் இருக்குது? நல்ல வேலை நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, இனிமேல் வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ஒரு நாள் அங்கே. என்ன மன்னிச்சுக்கு மகனே, எந்த ஒரு குழந்தையும் போர் அடிக்கிற பீட்சா கடைக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு வேற வழி இல்லை. ஜெப்சீட் கடை மட்டும் தான் நம்ம பட்ஜெட்டுக்கு சரியா இருக்கும். மில்லு மூடினதுக்கு அப்புறம் நமக்கு பணம் கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியலடா. இப்போ கூட நான் ஃபுல் டைமா ஒரு மூலையில இருக்க ஸ்டோர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மூலையில இருக்க கடை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கும்னு நினைச்சீங்க? இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அழியறாங்க, இல்ல அழிக்கப்படுறாங்க. இப்படியே போச்சுன்னா அடுத்தது என்ன க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியலப்பா. எல்லாரும் இங்க இருந்து பக்கத்து டவுனுக்கு போறாங்க, நம்ம ஏன் இங்க இருந்து போக கூடாது? என் ஃப்ரெண்டு எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நம்ம பாட்டி அங்க வரதுல ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காதுல்ல? அவங்க மோசமான எலும்பு இன்னைக்கு நைட்டுக்குள்ள சரியாகலைன்னா கஷ்டம் தான். ஓஹோ, அப்படின்னா பார்சல்லாம் வந்தா உடையாத மாதிரி பபுள்ஸ் பேப்பர் வச்சு தருவாங்களே, அது மாதிரி பாட்டியை வச்சு சுருட்டிட்டு போயிடலாமா? நீ சொல்றது சுலபமா தான் இருக்கு, அப்படி பண்ணா கூட நல்லா தான் இருக்கும், ஆனா அதுல ஒரு பயனும் இருக்காது. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, போங்க. நடக்காதது எதுக்கு பேசணும், விடுங்க. அந்த ஸ்டாப் லைட்டுக்கு பக்கத்துல இன்னும் அந்த ஆப்போசம் அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஒப்பந்தம் வைக்கலாமா? அந்த கிறிஸ்டர் இன்னும் அந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கலாம். இருந்துச்சுன்னா ஜெஃபன் கடையில உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பர்கர் வாங்கிது. ஓகே, இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சிக்னல் லைட் வந்துருச்சு, பிரேக்கப் போடு. இன்னும் இது இங்கதான் இருக்கா, ஆனா ஸ்டில் டெட் ஹெட். மறுபடியும் இந்த ஜெஃப் பீஸாவா? நம்ம நிலைமை ஒரு நாள் மாறும். சரி, இதை விட மோசமான விஷயம் எதுவும் இல்லை. தட்ஸ் தி ஸ்பிரிட். இன்னைக்கு இந்த பீட்சாவை தான் சாப்பிடணுமா? இந்த கடைக்குள்ள போகணுமா? நான் இன்னும் ஒரு அப்பா, என் பையனை சந்தோஷமே படுத்த முடியலையே. பீஸாவை தவிர அவனுக்கு வர எதுவுமே வாங்கி தர முடியலையே என்னால. இதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு ஆஸ்மால். என்ன போனதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவரை இன்னும் ஆளக்கானா? எப்போ வந்து நம்மளை கூட்டிட்டு போவாரு? டார்லிங், இந்த இடம் ஞாபகம் இருக்கு அவனுக்கு? நல்லாவே ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா அம்மா என்னை எப்பயுமே இங்கே தான் கூட்டிட்டு வருவாங்க. அந்த பிட் பால்ஸ்லாம் விளையாண்டு நிறைய கேம் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன். ஓ, அதனால தான் இங்கே ரோபோட் இருக்காங்களா? அது சரி, உனக்கு தெரியும். எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஓ, சீக்ரெட் பால் பிட்டுன்னு இங்கே ஒன்று இருக்கு போல. ஆல்ரைட், ஃபைனலி நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. ஸ்டோரியே இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. இந்த ஸ்டோரியோட சேர்ந்து தான் இந்த கேம் போகும். இங்கே ஒரு டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தி ஸ்டோரி இஸ் லாக்டு. அந்த ஓட்டா பீட்சா கடை சின்ன கடைன்னு தான் நினச்சேன். எங்கே போருங்க பீட்சா கடையோட மேப்பை. அப்படியே எங்கள் அப்பா இத்தனை ரூம் இருக்கா? நம்ம இருக்கிறது டைனிங் ஏரியா போல். பேக் ஸ்டேஜ், பால் பே, செக்யூரிட்டி, ஸ்டோரேஜ், கிச்சன். அப்படியே அப்பா, ஓகே. லாக்ஸா? இது என்னது? ஓ, நம்ம லாஸ்ட்டாக கம்யூனிகேஷன் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் போல. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து படிச்சிக்கலாம் மாட்டுக்கு. ஓகே, இங்கே பேக்லாம் இருக்குது, பட் அதை கிளிக் பண்ண முடியல, எந்த பொருளும் இல்லாதனால. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் பீட் ரூமுக்கு போகணும். அந்த ரூம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, மேப்பில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓ, இருங்க, இவங்ககிட்ட பேச முடியுமா? விடு, இனிமேட்டு அந்த அருவருப்பான பால் பீட் பற்றி பேச வேணாம். ஓ, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க போல். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த பால் பீட்டில் அப்படி என்ன தான் இருக்கும்? அதை பற்றி இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. சரி, அந்த ரூமுக்கு போகிறோம். ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஏதாவது ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகுது. எஸ், ஓப்பன் ஆகிருச்சு. அப்போ இதுதான் அந்த ரூமா? இந்த இடம் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது? சரி, நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் மறைஞ்சிக்கலாம். நம்ம அப்பா வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி நம்மளை தனியாக விட்டுட்டு போக மாட்டார். இதை நான் சொல்லலை, மேலே டெக்ஸ்ட்டில் வருது. சரி, ஓகே, இங்கே எங்கேயாவது மறைஞ்சிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸ்பைடரா? பயந்துட்டேன்.
டு நாட் யூஸ். இங்கே பாருங்க கயிறுலாம் கட்டியிருக்கானுங்க. இதை தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க போல, கயிறு கட்டியிருக்காங்கன்னு. நம்ம கிட்ட அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே தான் நம்ம போவோம். அப்படியே உள்ள குதிச்சிட வேண்டியதான். எப்படி என்னடா ஆச்சு ஒன்றுமே தெரியல. என்னடா அது? வாட் த டூயிங்கா? எங்கடா வந்திருக்கிறேன்? எங்கேயோ உள்ள குதிச்சு வேற எங்கேயோ வந்திருக்கிறேன். பக்கத்து பில்டிங் கனெக்ஷன் எதுவும் கொடுத்துருக்கானுங்களா? அந்த செவ்வூர்ல இருக்கிற டிராயிங்லாம் நான் அந்த நோட்ல உறைஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்களேன். யாரா இவனுங்களா இவ்வளோ பேர் இருக்கானுங்க? இவங்க கிட்ட பேசி வைப்போம். This place is the best. எனக்கு எப்பயுமே இங்கே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப இங்கேயே குடி இருந்துக்குமா? இவங்க கிட்ட பேசி. எங்க அப்பா மூவிக்கு போலான்னு சொன்னாரு. அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியலையே. ஏதோ ஒரு பேய் படம் டைட்டில் தான் ஞாபகம் இல்ல. இவனுங்களாம் சும்மா பேசிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, இங்க ஏதோ ஒரு கேட் மாதிரி இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி வெளியே போவோம். வந்தாச்சு. இது என்ன இடம்டா? இங்க பாருங்க ஸ்டேஜ் பார்ட்டி நடக்கிற இடமா? இங்க பாருங்க டிஜே எல்லாம் போட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட. போடே அப்படி போடே. ஆமா இவனுங்க 3 பேர்த்தையும் பார்க்கும்போது அங்க டிராயிங் வருதும்ல, அவனுங்களும் மாதிரியே இருக்கானுங்களே. சரி ஓகே, அப்படி வெளியே போலாம். இங்க யாரும் நிக்கிறாங்க. இவங்கிட்ட பேசுவோம். இஸ் தி பெஸ்ட். நீ நினைக்கிறியா அவன் ரெக்வெஸ்ட் கொடுப்பானே? ரெக்வஸ்ட் தானே வேணும், கொடுத்துட்டா போச்சு. சரி ஓகே, இங்கே நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்னதுடா? ஒரு கேண்டி 25 சென்ட் தானா? வாழ்நாள் முழுக்க சாப்பிடலாமே, இவ்வளோ கம்மியாக இருக்கு. ஆனால் இதை சாப்பிட்டோன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, திட்டுவாங்களே. சரி ஓகே, இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்கிட்ட கேட்டு போவோம். எனக்கு நிறைய டோக்கன் வேணும். என்னோட டோக்கன்லாம் பால் பீட்ல விளையாடும் போதே உளுந்துருச்சு போலயே. அதை கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இவனுங்க யார் தனியாக நிற்கிறானுங்க? டூட், ஏய் ட்ரெஸ் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கெட்டப் நான் பார்த்ததே கிடையாது. ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஹே, உன்னோட ட்ரெஸ்ஸில் இருக்க ஃபியூச்சர் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பழைய படத்தோட பேர் என்னது பழசோ? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த படம் வந்து 3 வருஷம் ஆகுது. சரி விடு, அவன் இந்த உலகத்துல இருக்க நினைப்பே இல்லை போல. நான் மைக்கு, அவன் ஜிப்பு. உன் பேர் என்ன தம்பி? என் பேர் ஆஸ்வால்ட். ஹவுஸ்லோட லைக் விசாடா. விசாடா? ஆமா. ஓ எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. எங்கள் அப்பா அம்மா என்ன ஓசன் கூப்பிடுவாங்க. அதுல இருந்து தான் என் பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க எப்படிங்க வந்தீங்க? நானா? நீங்க கேக்குறது நல்ல கேள்விதான். யூ ஆர் a funny guy. இந்த டவுன்ல ஒரு புது பையனா இருக்கிறது பரவாயில்ல ஓஸ். இந்த மாதிரி தான் ஒரு புது மில் ஓபன் பண்ணதுல இருந்து புது ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. புதுசாவா? பிராண்ட் நியூ ஸ்டேங் இல்லப்பா. எங்க அப்பா அங்கதான் வேலை செய்யறாரு. இவங்க அப்பா கூட அங்கதான் வேலை செய்யறாரு. உங்க அப்பா கூட அங்கதான் வேலை செய்வாரு. நான் வெட்டு கட்டுறேன். என்ன? ஆனா ஹே டூட், நீ ஏன் புது ஆளுங்கன்னு அழுத்தி சொல்ற? அவங்க செட்டில் ஆகும்போது அவனுக்கு நிறைய ஃபன் காத்துட்டு எங்க கூட பீஸா ரோலர் விளையாட வரியா? ஓ இங்க இருக்கிறது எனக்கு ஜாலியா தான் இருக்கு. ஆனா எனக்கு இங்க இருக்கவே தோணலையே. நல்லது. வேற எங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ? என்னது அது? கமான் மேன், உன் கூட நிறைய படத்தை பத்தி பேசணும். அது சரி, ஆர்காட் போகீங்களா? ஃபாலோ பண்ணி வாங்க. என்ன 2 பேர் ஓடி போயிட்டானுங்க. அவனுங்களை ஃபாலோ பண்ணி போகணுமா நம்ம? இங்க என்னதான்டா நடக்குது? ஒண்ணுமே புரியல. சரி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். அந்த மோசமான பால் பீட்ல இருக்கிறதுக்கு இதே பரவாயில்ல. அப்போ எப்போ வருவாங்கன்னு வேற தெரியலமா. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்குள்ள எதையும் ஒன்று எட்டி பார்த்த மாதிரி இருந்தது. என்ன? திஸ் டோர் இஸ் லாக்டா. இதே மாதிரி டோர் லாக்டு. இந்த பிளேஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. பீட்சா பீட்சா. என்னங்கடா எவனை பார்த்தாலும் கையில எதையோ ஒன்று வச்சு தின்னுக்கிட்டே இருக்கானுங்க. அது வயிறா இல்ல பானையா? தள்ளிக்கிட்டே இருக்கானுங்களே. ஓ மேன், இட்ஸ் குட்ஸாவா? என்னடா இது? அங்க ஒருத்தன் பீட்சா பீட்சாங்கிறான், இங்க ஒருத்தன் குட்ஸா குட்ஸாங்கிறான். இவங்க அந்த பையன் மார்க்கோனி வித் கெச்சப் பீஸா சாப்பிட்டுட்டு இருந்தான்ல. எனக்கு எல்லா விதமான பீஸாவும் பிடிக்கும். ஆனா சாப்பிட்டுட்டே இருந்தா வெறுத்து போயிடுவேனே. இதுல இருந்தே தெரியுது நீங்க பைனாப்பிள் பீட்சா தான் சாப்பிட்டதே இல்லை போல. பைனாப்பிளா? பீஸாலையா? டேய் நிலம் மனுஷனே இல்லடா. விட்டா மனுஷனுங்களே பீஸ் போட்டு பீஸா செஞ்சுருவானுங்க போலயே. இவங்க என்ன பாக்ஸி பேசுறாங்க? திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மிஸ் பண்றேன். யாருக்கு தெரியும்? நான் 7 கடல் தாண்டி இருந்தேன்னா நான் திரும்ப வந்திருக்கவே மாட்டேன். ஆனா அந்த கடலை சுத்தி இருக்கிற உப்பு என்ன ஆகும் அதை நினைச்சாலே எனக்கு அரிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒன்றும் ஆகாது. பில்ஸ் கேரக்டர். இவனுங்களா நம்ம உலகத்துல தான் இருக்கானுங்களா இல்ல வேற எதுவும் உலகத்துல இருக்கானுங்களா? ரொம்ப பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனானுங்க? அவனுங்களை ஃபாலோ பண்ணி வர சொன்னானுங்க. இது என்னதுடா? ஓ கூப்பன் விற்கிற இடம் போல். உள்ள 2-3 பேர் பேசிகிட்டு இருந்தானுங்களே. கூப்பன் மிஸ் பண்ணிட்டானு இங்கே தான் வாங்கிட்டு போய் மிஸ் பண்ணிட்டானுங்க போல். வேறு எங்கே போயிருப்பானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, இங்கே தான் ஒரு கிஃப்ட் இருக்குது. பட் இதெல்லாம் எடுக்க முடியல. பீட்சாவில் சோடாவா? அட பாவிங்களா. ஓ இது இந்த பில்டிங் விட்டு வெளியே போகிறதுக்கான ரூட்டு போல். பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். ஓப்பன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதோ நிற்கிறானுங்க பாருங்க. எப்படியும் அவனுங்களை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அவனுக்கிட்ட போய் பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறானுங்க. நீ என்னைக்காவது பீஸா ரோலர் விளையாண்டுருக்கியா ஓஸ்? பீஸா ரோலர் இல்லை, ஆனால் அது மாதிரி ஒன்று பார்த்துருக்கேன். இதுதான் இங்க இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் லேட்டஸ்ட் மாடல். இந்த ஃபேஸ் பேர் சர்ப்ரைஸ் எல்லாம் ஆகல. ஆனா இங்க எக்ஸ்க்ளூசிவான ஸ்டப்லாம் கிடைக்கும் தெரியுமா? என்ன ஃபேஸ் பேரா? அப்படின்னா அந்த மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் ஃபேஸ் பியர் பத்தி தெரியாது. யூஆர் ராக்கெட். இங்க இருக்க பால் எடுத்து எப்படி விளையாடணும்னு உனக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எடுத்து நீ விளையாடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம மைக்கு கூட ஏதோ ஒரு சேலஞ்சு வைக்க போகிறோம் போல. உங்கள
உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுங்க. அதுல நடுவுல ஒரு ரவுண்டா இருக்குல்ல, அதுக்குள்ள பால் அடிக்கணும். சைடு கார்னர்ல இருக்கிறதுல இடிச்சீங்கன்னா உங்க பால் பறந்துரும். கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. அதையும் பார்த்துடலாம். ஓகே, இது மைக்கோட ட்ரை போல. அவன் எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். ஓ கரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க, 100, 50, 150 அப்படி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குழிக்குள்ள அடிக்கணும் மாட்டுக்கு. ஓகே, இப்போ நம்பர் 10 எதில் அடிக்கலாம்? 100க்கு குறி வைப்போம். அட்ரா என்ன அடிக்க முடியல. ஓ ப்ரெஸ் பண்ணணுமா, அழுத்தி பிடிக்கணும் போல. கரெக்டாக அந்த 100ல் போய் விழுந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பேரு ஆஹா, 100க்கு குறி வச்சா 10ல் வந்து விழுந்துருக்குது. ஓகே, இப்போ அவன்ட்டேன்னு சைடில் பாருங்க ஸ்கோர் காட்டுது. நம்ம மைக்கு வந்து 150 அடிச்சிட்டான். ஆனால் நம்ம வெறும் 10 தான் அடிச்சிருக்கோம் ஸ்கோரு. நமக்கு தான் இது ஒழுங்காக விளையாட தெரியல. ஆனால் அவனுங்க ஏகப்பட்ட டைம் விளையாண்டுருப்பானுங்க போல, அதனால கரெக்டாக கோல் அடிச்சிடறானுங்க. ஓகே, இதுக்கப்புறம் வர சான்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்க 100 அடிக்கிறேன். கரெக்டாக போயிடும். 100க்கு தான் குறி வச்சிருக்கேன். எஸ், 100 அடிச்சாச்சு. நான் மைக்கு நீ மட்டும் தான் கரெக்டாக அடிப்பியா? நானும் அடிப்பேன்னு பார்த்தா அவனும் 100 அடிச்சிட்டான். அடப்பாவி, நம்மளையோட ஸ்கோர் அதிகமாக இருக்காங்க. அவன் 250, வெறும் நம்ம 110 தான். ஓகே, இப்போ ஒரு 100 அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக போயிரு. இன்னும் 2 பால் தான் இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் ஒரு 10 மட்டும் தான் இருக்கும். போலாம் 100க்கு போ. 100 இல்லைன்னா 50, இது 2ல் தான் 100. எஸ், இப்போ மைக்கு மட்டும் 100 அடிச்சிட்டானா நம்மளோட ஸ்கோரில் அதிகமாகிடுவானே. எப்படியாவது 100 அடிக்கக்கூடாது. அவன் 50 தான் அடிச்சிருக்கான். அப்போ இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக இப்போ நம்ம ஒரு 100 கோல் போட்டோம்னா போதும், 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடலாம். ஒரு வேளை கரெக்டாக அடிக்காமல் சொதப்பிட்டோம், கலைச்சே கொண்டுருவானுங்களே. கரெக்டாக போ, 100க்கு போயிரு. எஸ், வின் பண்ணிட்டோம். ஓ என்னையோ மிஞ்சிட்டோம். அது ஒரு நல்ல ரோலிங் ஓஸ். எப்படியோ இவனுங்களை நம்ம தோக்கடிச்சாச்சு. சரிப்பா, இதே மாதிரி வேற ஏதாவது நம்ம விளையாடலாமா? ஓஸ்க்கு இங்க இருக்க எல்லா பிளேஸையும் சுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல அப்ப சான்ஸ். சரி, நானும் வரேன். அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். அப்ப ஓடுறதுக்கு தயாரா இருங்க. மைக் ஓடிட்டாங்க. நான் என்ன பண்ணணும்? இருங்க கேட்டு. நான் வந்து ஒன்னு தொடுற வரைக்கும் நீ ஓடணும். வாஸ் தொட்டா அவுட்டு. ஓ, இப்போ அவன் கையில் மாட்டாம நம்ம ஓடணும் போல. நம்ம ஊர்ல தான் விளையாடுவோம்ல, நீ ஓடுறான வந்து உன்னை தொட்டனா நீ அவுட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேம் போல. சரி ஓகே, நம்ம எங்கேயாவது போய் மறையணுமே, அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். எங்கே போய் மறைஞ்சிக்கலாம்? இந்த டோர் ஓப்பன் உள்ளே போவோம். எங்கேயாவது மறையிற மாதிரி இடம் இருக்கா? ஐயோ வந்துட்டான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன தொட்டானா நான் அவுட்டு. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணி வெளியே போலாம். லாக்கு. நான் ஒன்னு பிடிச்சிட்டேன். சே, இப்படி மாட்டிக்கிட்டோமே இவங்கிட்ட. ஓ, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப கும்பலா இருக்கு. உங்ககிட்ட இருந்தனால ரொம்ப தூரம் ஓட முடியல. ரொம்ப ஸ்கூலுக்கு போனானுங்களோ இல்லைன்னு தெரியல, எல்லாருமே இங்கே தான் இருக்கானுங்க. அப்பயே நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடக்கூடாது. ஏய், இது எங்க ஊர் விளையாட்டுறா, அதில் நான் கலக்குவேன். ஆரம்பிப்போமா? அப்படிங்க ஓடுங்க. ஆல் ரைட், இந்த கண்ணாமூச்சியில் நம்ம தான் ஜெயிக்கணும். எங்கேயாவது போய் சேஃபாக மறையணும். இங்கே ஒரு டோர் இருக்கு. ஆஹா, தி ஸ்டோரி இஸ் லாக்டு, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நம்ம போன டைம் ஓடி பிடிச்சி விளையாடும் போதே அவுட் ஆகிட்டோம். இந்த டைம் ஹைட் அண்ட் சீக்லையாவது கரெக்டாக நம்ம வின் பண்ண பார்ப்போம். ஓகே, ஒரு டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி போனோம்ல அதே ரூமுக்கு போவோம். அங்கே எங்கேயாவது மறைஞ்சிக்க இடம் இருக்கான்னு பார்க்கலாம். திருந்திடு சிஸ்ஸே. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. எங்கே மறையலாம்? இங்கே ஏதோ ஒரு மிஷின் இருக்குங்க, அது பின்னாடி மறைய முடியுமா? ஓ, இது வந்து டோக்கன் வாங்குற மிஷின் போல. அப்போ இங்கெல்லாம் மறைய முடியாது போல. இங்கே ஒரு அங்கிள் நிற்கிறாரு. அங்கிள் கொஞ்சம் வழி விடுங்க, உங்கள் காலுக்கடியில் மறைஞ்சிக்கிறேன். ஓ, இங்கே இருக்கவனுங்களாம் சின்ன பசங்க தான் போல. இங்கே போறீங்களே, இங்கே ஒருத்தன் பர்கர் ஒத்த கையில் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்? பீஸாவில் ஹாம்பர்கர் இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லை. நீங்களே நினச்சி பாருங்க, ஹாம்பர்கரில் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃப்ளாட்டாக இல்லையே. பட் வாய்? நீங்கள் என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பெரிய பர்கரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு மற்ற கையில் இங்கே இருக்கிற ஆர்காட் கேமெல்லாம் விளாடவே முடியாது. அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கொட்டி போயிடும். ஆனால் பீஸா ஸ்லைடை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு விளாடலாம். ஓ, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு புரியுது, ஆனால் என்னன்னா ஒன்றும் புரியல. சரி, நம்ம கிளம்புவோம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் போல. அச்சோ, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மறந்துட்டு வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்தானா கண்டுபிடிச்சிருவானே நம்மள. இப்போ எங்கேயாவது போய் மறையணும். இந்த ரூமில் ஏதாவது மறைஞ்சிக்கிற மாதிரி இடம் இருக்குமா? உள்ளே வந்தாச்சு. இந்த ரூமில் யாருமே இல்லை போல. இங்கே பாருங்களே, இங்கே ஒரு எம்டி சூட் இருக்கு. சரி ஓகே, அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்களே, இங்கே ஒரு காலண்டர் இருக்கு. அதில் டேட்டு பாருங்க, ஜூன் 1985. பல வருஷமா இந்த காலண்டரை கிளிக்காமே இருந்திருப்பாங்க போல. இது எல்லாமே பார்க்க அப்படியே அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குது. சரி ஓகே, யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. இதுக்குள்ளே மறைஞ்சிக்கிறதா நமக்கு நல்லது. இதுக்குள்ளே வந்து நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாரோ வராங்க. எங்கே வராங்க? டோர் திறந்துட்டாங்க. யாரா அது? அட சிப்பு. இதுன்னு அது சைடில் நாய்ஸ் மீட்டரா? நீங்கள் எவ்வளோ சத்தம் போடுறீங்கிறது இந்த மீட்டர் காட்டும். ஓகே, நம்ம சத்தம் போடாமல் இருக்கணும் போல. நான் கீழே விழுந்துட்டேன். இந்த சவுண்டை மைக்கு கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் அதுக்குள்ளே மறைஞ்சிக்கலாம். இதுக்குள்ளே மறைஞ்சிக்க வேண்டியதான் நம்ம. நல்ல வேலை, இவன் நம்ம இங்கே மறைஞ்சிருக்கிற கண்டுபிடிக்க மைக்கு வந்துட்டான். ஹாய், இங்க தானே ஒளிஞ்சிருக்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், சத்தம் கேட்டுச்சு. சரி விடு. ஓசை கண்டுபிடிச்சியா நீ? இல்லப்பா, அவன் ரொம்ப அமைதியா இருக்கான், ஒன்ன மாதிரிலாம் இல்ல. நல்லது, அவனை நானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். நல்ல வேலை, அவனுங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிக்கல. தப்புச்சண்டாயப்பா. என்ன கரும்பு போயிருச்சு. யாரோ இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது. யாரா இருக்கும்? என்னடா சத்தம்? எடுத்து பிடிக்கணும்.
என்னதுடா அது? கொடூரமாக ஏதோ ஒன்று வந்துட்டு போச்சு இப்போ. நல்ல வேலை அது கண்ணில் நம்ம படலை. ஆனால் இது என்னது? இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த இடம் ரொம்ப இருட்டாக வேற இருக்கு. இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போவோம். அப்போ தான் இங்கே என்ன நடக்குது நம்ம. என்னடா சத்தம்? வெளியே தான் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன சத்தம்? எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம பார்த்தோமே அந்த பூதமாக தான் இருக்குமோ? ஹலோ ஹலோ, இங்கே யாராவது இருக்கீங்களா? சீப், மைக். இங்கே கத்துறனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா வெளியே நிறைய பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எங்கே? அவனுங்களுக்கு கண்டிப்பாக இங்கே நடக்கிறது என்னன்னு தெரியும். அவங்கள போய் மீட் பண்ணுவோம். அவனுக்கு இந்த சைடு தான் போனானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே தான் எல்லோரும் கத்துற சவுண்டு கேட்குது. இங்கே வெளியே வந்தாச்சு. ஆமாம், இங்கே நிறைய பேர் நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்களே, அவங்களே எங்கே போனாங்க? அவங்களே இங்கேருந்து ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்போ அந்த பூதம் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியல, வெளியே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ தெரியல. எல்லாம் வெளியே ஓடுறானுங்க. நம்மளும் வெளியே போகலாமா? ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுங்க உள்ளே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்களையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும். ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம். டே ஏடா இப்படி தெரிஞ்சுட்டு ஓடுறீங்க? நம்மளை தள்ளி விட்டுற போகிறானுங்க. நம்ம கொஞ்சம் ஓரமாக போய்க்கலாம். எவ்வளோ வேகமாக ஓடுறானுங்க பாருங்க எல்லாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க மைக், சீப். ஓ, இது கடையில் மறைஞ்சிக்கலாமா? இந்த டேபிள் கடையில் மறைஞ்சிட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. மைக், சீப், எங்கடா போனீங்க? இங்கே தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் முன்னே. ஒருவேளை இந்த ரூம்குள்ளே போயிருப்பானுங்களோ அப்படி பார்ப்போம். அந்த ஸ்டேஜில் டான்ஸ் அடிச்சு அதே மாதிரி இருக்குங்க. நம்ம கூட இதை தானே ட்ராயிங்காக வரைஞ்சோம். நம்மளை தான் உள்ளே கூப்பிடுதா? என்னடா நடக்குது இங்கே? என்ன உள்ளே போயிடுச்சு? அதை ஃபாலோ பண்ண சொல்லுதுன்னு நினைக்கிறேங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு மைக்கு, சிப்பு இந்த ரூமுக்குள்ளே தானே போச்சு. வேணாம், அந்த ரூம் ஓப்பன் பண்ண வேணாம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னடா இங்கே சத்தம் கேட்குது? என்னது இது? தானாக கீழே விழுவுது எல்லாம். இங்கேருந்து கிஃப்ட் பாக்ஸ்லாம் கீழே விழுந்துருக்கு. என்னடா அது? இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணுன்னு காட்டுது. ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆகு. கமான். இல்லை, நல்ல வேலை ஒரு டஸ்ட்பினை தூக்கி குறுக்க போட்டோம். இல்லைன்னா நம்மளை கடிச்சிருக்கோம். ஓடே, நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேட போய் நம்ம மாட்டிக்குவோம் போல. எங்கேயாவது மறைஞ்சிக்கணுமே. இந்த டேபிள் கடிக்கிற மறைகிற மாதிரி கடிச்சு இப்போ காட்ட மாட்டேங்குது. இந்த டோரையாவது ஓப்பன் பண்ண முடியுமா? இதுவும் உள்ள ஆக்கில் இருக்குது. சரி, இங்கே ஒரு டோர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி வெளியே போவோம். ஐயோ தெரியாமல் மறுபடியும் அதே கொடுத்துட்டு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு வெளியே? ஓகே, இங்கே மறைகிற ஆப்ஷன் காட்டுது. மாற்றிக்கலாம். சுத்தம் பண்ண மாட்டேங்கணும். இது போது பாருங்க. நல்ல வேலை. இங்கே தான் நிற்கிது. போய் தொலை. போ. அப்பாடா, உள்ளே போயிருச்சுங்க. இதுக்கு மேலே நம்மளால் இந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த இடத்த விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போகணும். நம்ம மைக், சிப்பு 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. யாரும் இல்லை. வெளியே வந்தாச்சு. சீக்கிரம் எப்படியாவது இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகணுங்க. ஆனால் இப்போ போன அந்த பூதம் எப்போ வேணுமாலும் திரும்பி வந்து நம்மளை கடிக்க வரும். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டோரிஸ் லாக்டா. இங்கேருந்து எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருக்கும் போல். இங்கே போருங்க, இன்னும் அந்த பொம்மையெல்லாம் டான்ஸ் ஆடுது. பட் எல்லாமே ரொம்ப ரிப்பேர் ஆன மாதிரி இருக்குது. இங்கே என்ன தாண்டா நடக்குது? ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போகணும். நம்ம எப்படி உள்ளே வந்தோம் இந்த இடத்துக்கு? அதுவே ஞாபகம் இல்லை. இந்த பால் வழியாக தாங்க நம்ம உள்ளே வந்தோம். ஏதோ சத்தம் கேட்குது. என்னது? ஐயோ வந்துருச்சே. ஓடுற வந்து நம்மளை பிடிச்ச போது குதிரா. இப்படி வெளியே வந்தாச்சு. அதோ இருக்கான் பாருவாம் அவன். போய் பார்த்துக்கோ. அப்பா நீங்களா? இங்கே மோனே, என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கேன்? இதுக்குள்ள மறைஞ்சு விளையாடுற யாரா? மிக்த நடைன்னு கூப்பிட்டு காலி கேட்கல. அப்பா உள்ள. அப்பா இல்ல. அப்பா, இதுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். எங்கள் அப்பா விட மாட்டேன். வாங்கப்பா, கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன். அது உங்களை பிடிச்சிட்டு போகாது. வெளியே வாங்க. அவ்வளோதான். அப்பா, எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஊரை. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையில? ஆர் யூ ஓகே? என்னது? இல்லை, ஏதோ ஒன்று வித்தியாசமா? அப்பா, ஹேய், ஹேவ் எ குட் நைட் கைஸ். ஆனா ஜெஃப், எங்கள் அப்பா கிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரியல. எனக்கு எதுவும் அப்படி தோணலையே. ஒருவேளை நீ அந்த டஸ்ட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தனால உனக்கு அப்படி தோணுன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். ஆனால் எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்ற மாதிரி இருக்கு. இழுக்காதீங்க, நானே வரேன்.
நானே வரேன்ப்பா. இரு, இந்த பீட்சா கடையோட என்ட்ரன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கூட வர்றது கண்டிப்பாக நம்ம அப்பா கிடையாது. நம்ம அப்பாவை என்ன பண்ணான்? ஹேய், எங்கள் அப்பாவை என்ன பண்ண நீ? என்னை எங்கே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்லு. அம்மா, உனக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும்? கண்ணாடியில் போயிருங்க, ஒரிஜினல் ஃபேஸ் வந்துட்டு போச்சு. இப்போ இது கண்டிப்பாக நம்ம அப்பா கிடையாது. ஹேய், எங்கள் வீடு. ஆனால் எங்கள் வீடு இங்கே தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னடா நடக்குது இங்கே? காரு ஓட்டுது, நம்ம வீடையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, கீழே இறங்கிட்டோம். இங்கேருந்து ஓடிட வேண்டியதான். ஓடிடுறா. ஹேய், எங்கே இழுத்துட்டு போகிற என்ன? விடு விடே. நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சாட்டுக்கு நம்மள. இப்போ எப்படி இதுக்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகுறது? சரி, ஓகே, நான் என் ரூமுக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போய் தூங்க போகிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுவோம். அவங்களுக்கு ஏதோ தெரியல. ஆனால் அதுக்கும் ஃபோன் வேணுமே. சரி, ஓகே, நம்ம அப்பா கண்டிப்பாக பெட்ரூமில் தான் ஒரு ஃபோனை வச்சிருப்பாரு. அங்கே போய் பார்க்கலாம். சொல்கிறதெல்லாம் ஈஸியாக தான் சொல்லிடுறானுங்க. ஆனால் நம்ம இப்போ அங்கே போகணுமே. அந்த பெட்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, நம்ம பெட்டுக்கடியில் நம்ம மறைஞ்சிக்கலாம் போல். இதுவும் நல்ல விஷயம் தான். கால் மாம். இப்போ நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணுறதா நம்ம மிஸ்ஸுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம ரூமுக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா பழைய பொருள் விற்கிற கடையில் இந்த பெட்ரோபாஸ் லைட்டை வாங்கி கொடுத்தாரு. பார்க்க கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். ஓகே, அதை ஆன் பண்ணி விட்டு வந்துட்டான். இங்கே என்ன இருக்குது? இப்போ நான் ஹோம்ஒர்க் பண்ணுறதோட முக்கியமான விஷயம் ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறானுங்க? நம்ம ஒரு பொருளாக கிளிக் பண்ணும் போது இது சொல்லுதுன்னு நினைக்கிறேன். டோன்ட் நீட் திஸ் ஃபேன் நவ், தட் சம்மர் இஸ் ஓவர். சம்மர் முடிஞ்சிச்சுன்னா ஃபேன் போடக்கூடாதுன்னு யாரா சொன்னா? சம்மர் இல்லைன்னா இங்கெல்லாம் ஃபேன் போட மாட்டாங்க போல். ஓகே, அங்கெல்லாம் பண்ணி போய் அதிகமாக. நம்ம ரூம் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம அப்பாவோட ரூமை கண்டுபிடிக்கணும். ஓ, மேப்பே இருக்குது. இந்த மேப்பில் நம்ம லிவிங் ரூமு, டைனிங் ரூமு, கிச்சனு, நம்ம இருக்கிறது ஹால்வே 2, அதாவது ஹால் 2ல் இருக்கும். நமக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதான் நம்ம அப்பாவோட பெட்ரூமாக இருக்கும். இதாக தான் இருக்குமோ? ஓ, இது மறைஞ்சிக்கிற இடம் போல். இது ரூம் இல்லை. ரைட் சைடு ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும். அதுக்குள்ளே வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் இங்கே. ஓகே, இங்கே ஒரு ட்ரா இருக்குது. இதை ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன். இப்போ காட்டுது. இருங்க, ஏதாவது கிடைக்குதா? ஓ, இதில் தான் நம்ம அம்மாவோட மாத்திரைலாம் வச்சுருப்பாங்க போல். இதில் ஏதாவது பேட்டரி கிடைக்குமா? ஒரு பேட்டரி கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இந்த ட்ராலேருந்து ஒரு பேட்டரி கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, ஓகே, இப்போதைக்கு எடுத்து வச்சுருப்போம். கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகிறோம். அதாவது நம்ம அப்பா பெட்ரூமு. ஆத்தி, என்ன இது படுத்துருக்குது உள்ள? நம்ம அப்பா பெட்ரூமில் இது படுத்துருக்குன்னா அப்போ நம்ம எப்படி உள்ளே போய் ஃபோன் எடுக்கிறது? அந்த பெட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம அப்பா ஃபோன் இருக்குது. ஆனால் அது பக்கத்துலேயே படுத்துருக்குது. அதை எப்படியாவது இங்கேருந்து போக வைக்கணும். நம்ம ஏதாவது பயங்கரமான சத்தம் போட்டோம்னா அதை கேட்டு அது வெளியே வரும். அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிட வேண்டியதான். இங்கே ஏதோ ஒரு தேயிலை மிஷின் மாதிரி இருக்குது. இது ஆன் பண்ண முடியுமா? ஆனாயிருச்சு. இது என்ன இவ்வளோ பயங்கரமாக சத்தம் கேட்குது? அது வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே மறைஞ்சிக்கலாம். இந்த கபோர்டு கரெக்டாக இருக்கும் நம்ம மறையிறதுக்கு. அங்கே பாருங்க, டோர் ஆடுது. அது வருதுன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. இன்னும் போகலையா? அப்பாடா, ஒரு வழியாக அது போயிடுச்சுங்க. திரும்பி எதுவும் வந்துட போகுது. ஓகே, எப்படியோ அது போயிடுச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. உள்ளே போய் சீக்கிரம் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வரணும். அது திரும்பி வந்து பெட்டில் படுக்கிறதுக்குள்ளே நம்ம போய் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி எடுக்கணும். நம்ம அப்பா ஃபோன் இங்கே தான் வச்சுருப்பாரு. ஆனால் இதுக்குள்ளே நிறைய ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. இதில் ஃபோன் இல்லை. ஃபோன் எங்கே வச்சுருப்பாரு? ஒருவேளை அந்த பெட்டுக்கு அந்த சைடு எங்கேயாவது வச்சுருப்பாரோ? இங்கே ஒரு கபோர்டு இருக்குங்க. இதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ தான் இருக்குது. வேறு எதுவும் இந்த ட்ரால் இல்லை. அதுவும் இருக்கு பாருங்க ஃபோன். எஸ், ஃபோன் எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அவங்க வந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஓகே, ஃபோன் இங்கே தான் இருக்குது. இதை எடுத்து அப்பாவோட காண்டாக்டில் அம்மா நம்பர் இருக்குன்னு பார்த்தா காண்டாக்டில் ஒரு நம்பர் கூட இல்லை. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் கால் பண்ணிக்கிட்டு இருப்பார் போலயே. ஐயோ, இப்போ அம்மா நம்பர் தெரியாமல் எப்படி கால் பண்ணுறது? அம்மாவோட நம்பரை கண்டுபிடிக்கணுமே. இந்த வீட்டுக்குள்ளே நான் எங்கே போய் அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது? அந்த பூதம் வேறு வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த பூதம் இப்போ எங்கே இருக்கணும் தெரியல. சரி, ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணி இந்த சைடு நம்ம இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். அங்கே போய் நம்ம அம்மா நம்பர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயோ, இதுவா? ஓடுறா, வந்துருச்சு. எங்கே போய் மறைஞ்சிக்கணுமே. சரி, இதுக்குள்ளேயே மறைஞ்சிக்க வேண்டியதான். உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ. வருது. சத்தம் போடக்கூடாது. எங்கேயும் மறைஞ்சிக்கலாம். உள்ள பார்க்குது. இன்னொங்க உள்ளெல்லாம் எட்டி பார்க்குது. இந்த சைடு மறைஞ்சிக்கலாம். நம்ம நினச்ச மாதிரியே 2 சைடு எட்டி பார்க்குது. அப்பா, ஒரு செகண்டில் அள்ளு விட்டுருச்சு. இன்னும் போக போக இந்த கேம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும். ஆனால் நம்பர் எங்கே இருக்கும்? இது கிச்சன் தானே. இங்கே ஏதோ ஒட்டியிருக்காங்க.
ஓ நம்ம அம்மாவோட நம்பர் கிடச்சிருச்சுங்க. இந்த ஃப்ரிட்ஜ் மேலே எழுதி ஒட்டியிருக்காங்க. ஓகே எப்பயுமே இங்கே தானே அவங்க வேலை செய்வாங்க, அதனால அங்கே நம்பர் இருக்கும் போல். அதை எடுத்தாச்சு. இப்போ அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு சேஃபான இடத்துல மறைஞ்சிக்கலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபோன் எடுத்து கால் பண்ணலாம். என்ன சத்தம்? அங்கே டோர் ஆடின மாதிரி. ஐயோ இதுவா? சத்தம் போட்டால் மாட்டிக்குவோம். இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன நம்மளை சுற்றி சுற்றி வருது? நம்ம இதுக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிருச்சோ. நல்ல வேலை அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பா வெளியே போயிடுச்சுங்க. ஓகே நம்ம அந்த சைடு போனால் மாட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போவோம். நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டா நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம போகிற வழியில் அந்த பூதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வேகமாக போட வேகமாக போ. ஓகே நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி உள்ளே போ. அப்பாடா எப்படி உள்ளே வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுவோம். அம்மாவோட விசிட்டிங் கார்டு இது தான் 5555683. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட நம்பரு. ஓகே ஃபோன் எடுத்து நம்பரை டயல் பண்ணுவோம். 5555683. ஓகே கரெக்டாக தானே இருக்கும். கால் போ. ரிங்க போகுது. அம்மா ஃபோனை எடுங்க. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஹலோ மாம் இட்ஸ் அன் எமர்ஜென்சி. வாட்ஸ் கோயிங் நான்? இங்கே அப்பாவுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்காரு. ஓகே ஐ வில் பி ரைட் தேர். சீக்கிரம் வாங்க. ஐயோ அது வருதுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது மறைஞ்சிக்கணும். பெட்டுக்கடியில் மறைஞ்சிக்க வேண்டியதான். அது வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ பால் வேறு உருண்டுட்டு போதே. அது புடுறோம். ஐயோ இந்த பக்கம் ஒரு பால் போகுது. அதையும் முடி. இது வேற அவசரத்தில் பால் அது காலுக்கிட்ட போய்கிட்டு இருக்குது. அது காலில் பட்டுச்சுன்னா மாட்டிக்குவோம். ஐயோ இங்கே போகுது. ஐயோ இது போகாது போலையே. நல்லா மாட்டணும். அப்பாடா போயிருச்சுடாடையோ. அப்பா ஒரு வழியாக அது போயிருச்சு. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அது கண்டிப்பாக நம்ம அம்மாவாக தான் இருக்கும். சரி ஓகே நம்ம பெட்டு விட்டு வெளியே வருவோம். அந்த பூத்தத்துக்கிட்ட மாட்டாமல் எப்படியாவது நம்ம அம்மா கிட்ட போகணும். அம்மா கிட்ட போய் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால் தான் அவங்க தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். சரி ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணி போகலாம். ஆனால் நம்ம அம்மா எங்கே வந்திருப்பாங்க? கண்டிப்பாக மெயின் டோர்கிட்ட தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம். ஓகே நம்ம டைனிங் ரூமுக்கு வந்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. ஆளுக்கு வந்தாச்சு. அம்மா இங்கே தான் இருக்காங்க. அம்மா ஒரு பெரிய பிரச்சனை. அம்மா நம்ம அப்பாவை யாரோ கிட்னாப் பண்ணி அந்த இடத்துல வேற யாரோ என்ன அப்பாவை கடத்திட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்களா? என்ன என்கிட்ட பிராங்க் பண்றியா ஆஸ்வால்? இல்லையே, அப்பா பார்க்க நார்மலா தானே இருக்காரு. வேலை டைம்ல எமர்ஜென்சின்னு கால் பண்ணி என்ன வெறுப்பேத்துறியா நீ? அதை உங்களால பார்க்க முடியலையா? அது நம்ம அப்பா இல்ல. நான் தான் அப்பாவை பார்க்கறேன். நல்லா தானே இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் திரும்பி ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்காக போறேன். ஆனா அம்மா இது நம்ம அப்பாவே இல்லை. அம்மா போகாதீங்க. நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம அம்மாவும் கிளம்பிட்டாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது போல. ஆனால் நம்ம அப்பா அந்த பாலாக இருந்த அந்த குழிக்குள்ளே மாட்டினார்ல, அங்கே போய் செக் பண்ணோம்னா அந்த பால் பீட்டில் ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கும். நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிறது நம்ம அப்பாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போகணும். ஐயோ வந்துருச்சு. இவ்வளோ நேரம் அப்பா வேஷத்தில் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் உருமாறிக்குச்சு. இது நம்மளை மட்டும்தான் டார்கெட் பண்ணி துரத்துது. இது கடையில் மறைச்சிக்கலாம். நம்ம கதையை முடிச்சிட போகுது. எங்கே காணோம்? வருது ஏதோ போய்கிட்டு இருக்கு. சுத்தம் போட்டால் மாட்டிக்குவோம். அது போகட்டும். ஓகே அது கிளம்பிருச்சு. அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த சைடு போயிடும். அது அந்த சைடு போட்டோம். நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த சைடு போயிடலாம். ஓப்பன் ஆகு. எப்படியோ வந்தாச்சு. நம்ம இங்கே தானே நம்ம அம்மா நின்னாங்க. அவங்க தான் வேலைக்கு போயிட்டாங்களே. ஓகே இப்போ எப்படி போகிறது நம்ம? இது என்னது? ஐயோ கையை வச்சுட்டு கம்மன் இல்லாமல் டிவியை போட்டு விட்டேனே. இந்த சவுண்டுக்கு வேறு அது இங்கே வரும். இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுவோம். நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து தூரமாக போகணும். இங்கே பாருங்க மேப்பு. நிறைய பிளேஸ் இருக்குது. ஸ்கூலு, லைப்ரரி, பீட்சா கடை, அப்புறம் மில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்கூலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே யாராவது இருக்காங்களான்னு. இதுதான் ஸ்கூல் போல், நம்ம படிக்கிற ஸ்கூலு. பட் இது நைட் டைம்னால க்ளோஸில் இருக்காட்டுக்கு. நம்ம பகலில் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்புறமே வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஸ்கூலில் யாரும் இல்லை. லைப்ரரியில் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம பழைய அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம கூட இப்போ இருக்கிறது நம்ம அப்பாவே கிடையாது. ஆனால் இங்கே இருக்க லைப்ரரியும் இப்போ க்ளோஸில் இருக்குது. நடுராத்திரியில் எதுவுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம். ஸ்கூலும் க்ளோஸு, லைப்ரரியும் க்ளோஸு, மில்லு இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த பீட்சா கடைக்கு போவோம். அங்கே தான் ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கு. இந்த பீட்சா கடை ரொம்ப பழைய கடைங்க. ஆனால் இந்த கடைக்குள்ளே எப்படி நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாங்க?
அதுவே எனக்கு குழப்பமா இருக்கு. ஜெஃப் வேற இங்கேயே நிக்கிறாரு. இவர் எதையாவது போய் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போகணும், இல்லைன்னா உள்ள விட மாட்டாரு. என்ன இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்க சின்ன பையலே? உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும் அங்கிள். எங்க அப்பா வச்ச சாப்பாடு நெருப்பெரிஞ்சு கருகி போயிருச்சு அங்கிள். அதனால எமர்ஜென்சியா ஒரு பீட்சா வேணும். கருகி போச்சா? உங்க அப்பா என்ன சமைக்க முயற்சித்தாரு? ஐயோ, இது வேற கேக்குறாரு. என்ன சொல்றது? ராமன் நூடுல்ஸ் எல்லாம் நினைச்சாரு அங்கிள். அதுதான். அதை மைக்ரோவேவ்ல வச்சு சமைக்கிற மாதிரி சமைச்சாரா அப்படி பையலே? ஆமா அங்கிள். நினைச்சேன், நானும் ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தேன். மட்டும் தண்ணியை கலக்க மறந்துட்டோம். அதுல இருந்து வர வாடகை நம்ம வாழ்நாள்ல முழுக்க மறக்க முடியாது. சரி அங்கிள், நீங்க கொஞ்சம் பீட்சாவை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. 1008 கேள்வி கேட்டு கொன்னே போடுவான் போல நம்மள. சரி ஓகே, அவன் அங்கே பீட்சா ரெடி பண்ணுற கேப்புக்குள்ள உள்ளே போய் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பீட்சா கடையில் தான் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஒரிஜினல் அப்பாவையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கே ஒரு பூதம் நம்ம அப்பா வேஷம் போட்டுட்டு அதை வீட்டை விட்டு அடித்து துரத்திடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த டோர் இஸ் லாக்டு. இந்த டோர் லாக்கில் இருக்குது. சரி ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குங்க. இது முன்னே நம்ம பார்த்தோம்ல. இப்போ தான் இந்த ஸ்டேஜ் எதுக்குன்னு எனக்கு இப்போ புரியுது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பொம்மை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது தெரியுமா? அதே இடம். ஓகே, இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போக முடியுமான்னு பார்ப்போம். என்னடா ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரே குப்பையாக கிடக்கு. ஆனால் இந்த பொருள்லாம் பார்த்தா ஜெஃப் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி இந்த கடையில் பார்த்ததே கிடையாது. எதுக்காக இங்கே வச்சுருப்பாரு? ஆனால் எல்லாமே ரொம்ப பழைய பொருளாக இருக்குது. கீழே கிடக்கிறதெல்லாம் பாருங்கள், ஒரு சில தடவை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பனாக லாக் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பீட்சா கடைக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ரிவீல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். இங்கே தானே நம்ம அப்பா அந்த பூதம் உள்ளே இழுத்துச்சு. ஆனால் நம்ம வெளியே இழுத்துட்டோம். ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம அப்பாவுக்கு பதிலாக அந்த பூதமே திரும்பி வந்திருக்கு. ஓகே, இதுக்குள்ளே உள்ளே போய் பார்க்க வேண்டியதான். எப்படியும் அந்த பால் பீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம அப்பாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன பையன் அழுகிற சத்தம் மாதிரி கேட்குது. ஒருவேளை அவனுக்கு நம்ம உதவி தேவைப்படுமோ? சரி உள்ளே போய் பார்க்கலாம். யார் அழுகிறாங்கன்னு தெரியல. இந்த டிராயிங்கில் இருக்க கண்ணெல்லாம் நம்மளையவே பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போவோம். இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி அந்த சைடு போயிட வேண்டியதான். ஓகே, அதை தாண்டி வந்தாச்சு. இங்கே யாரோ அழுகிற சவுண்டு கேட்குதுங்க. யாராக இருக்கும்? இந்த ரூம்குள்ளேயா? இந்த ஸ்டோரி இஸ் லாக்டு. இப்போ வேற எங்கே யார் அழுகிறா? இங்கே ஏதோ என்னது? சே, நான் கூட பூதம்னு நினச்சிட்டேன். ஆனால் இதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இருக்கான் போல. எனக்கு காப்பாத்துங்க, என்னால இதை விட்டு வெளியே வர முடியல. ஹேய், நீ எப்படி இதுக்குள்ள போய் மாட்டின? நாங்க நிக்கும் போது நீ உள்ள இழுத்து போட்டு சாத்திக்கிச்சு. எனக்கு என்னமோ இதை திறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இதுல இருக்க போல்ட் எல்லாம் லூஸ் பண்ணலாம். சரி இங்கே இரு, நான் போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். இந்த சின்ன பையன் வேற அந்த ரோபோட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாற்றணும். ஹே, இந்த இடத்துல ஒரு 3 ரோபோட் நின்று ஆடிக்கிட்டு இருந்தாங்களே, எங்க அவங்க? என்னடா அது? இந்த ஸ்டேஜ் கூட இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே மாதிரியே இருக்கு. இந்த இடம் கூட பாருங்களேன், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி போனோம்ல, அந்த இடம் மாதிரியே இருக்கு. ஆனால் அங்கே வந்து எல்லாமே உடஞ்சிருந்தது. ஆனால் இங்கே எல்லாமே நல்லா இருக்கு. இது என்னது? ஏதோ கீழே கிடக்கு. இது பர்ஸாச்சே. அதுவும் நம்ம அப்பாவுதாச்சே. நம்ம அப்பாவோட வேலட் இங்கே தான் இருக்குன்னா நம்ம அப்பாவும் இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கணும். எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நம்ம அப்பாவை. இது என்னது? இது எதையாவது கையை வச்சு கிளிக் பண்ணி சவுண்டு போட்டுற போது வாயின்னு. இங்கே ஏதோ டோக்கன் கிடக்குது. ஓகே, அதை எடுத்தாச்சு. இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஓப்பன் பண்ண முடியுமா? ஆஹா, லாக்ல இருக்கே. அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுவும் பீட்சா கடையோட ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டோரோட கீ நம்ம செஃப் கிட்ட இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். ஆனால் அங்கே இருக்க பீட்சா கடையா அப்படி இருக்கு, இங்கே இருக்க பீட்சா கடையா டெக்னாலஜியாக இருக்க மாதிரி இருக்கு. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனால் அங்கே இருக்க பீட்சா கடை வந்து கொஞ்சம் பழசா இருக்கு, இங்கே இருக்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்கு. இதில் தான் மர்மம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். வலிக்கு விட்டுருச்சே. சரி ஓகே, இந்த பால் இதுக்குள்ளே குதிப்போம். அஜுக்கு. இப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த பால் வீட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம டைம் ட்ராவல் எதுவும் பண்ணுறோமோ? ஏன்னா அதே கடை அதே லொக்கேஷன். இங்கே பாருங்கள், அந்த ஸ்டேஜ் கூட அங்கேயே தான் இருக்குது. ஆனால் நமக்கு எதுவும் ஒழுங்காக தெரியல. சரி ஓகே, இங்கே இருக்க டோரு எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஆனால் இது பழைய கடை, அது புது கடை. எனக்கு தெரிஞ்ச இந்த கேமை ஃபுல்லாக நம்ம விளையாண்டு முடிக்கும் போது தான் இந்த கேமுக்குள்ளே இருக்க மர்மம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு முடிவும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஜெஃப் இங்கே தான் நிற்கிறாரு. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வருவோம் ஸ்க்ரூ டிரைவர் இங்கே எதுவும் இருக்குமான்னு. அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கலைன்னா அந்த கீ போய் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இங்கே இருக்க மிஷின்லாம் இதெல்லாம் இங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்களே முன்னே. இப்போ பாருங்கள், ரொம்ப இருட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இந்த டேபிளில் கூட ஒரு பையன் உட்காந்து ஒத்த கையில் பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே. ஆனால் அது புது பீட்சா கடையில உட்காந்து சாப்பிட்டான். இது பழைய கடையாச்சு. அப்படின்னா அங்கே இருக்க அதே கடை இங்கேயும் இல்லை. ரெண்டும் ஒரே இடம் தான். நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு கடைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ரெண்டுமே ஒரே கடை தான். நம்ம நினச்சது சரிதாங்க. அந்த பால் பீட்டுக்குள்ளே குதிச்சதும் நம்ம டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நேரம். அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போன அந்த புது கடை வந்து ஃபாஸ்ட்டு, இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட். அப்போ இந்த கடையில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த கடை இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. ஓகே, இந்த டோர் ஓப்பன் ஆகுமான்னு பார்த்தா லாக்ல இருக்கே. அப்படின்னா இங்கே இருக்க எல்லா ரூமோட கீயும் வந்து பார்த்தீங்கன்னா செப்புக்கிட்ட இருக்கும். ஏன்னா ப்ரெசென்ட்லேயும் சரி
ஃபாஸ்ட்லேயும் சரி ரெண்டுமே ஒரே இடங்கிறனால கண்டிப்பாக கீ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட இருக்கும். ஆனால் வேறு டோர் ஓப்பன் பண்ணி வேற எங்கேயோ வந்துட்டேன் போல். இங்கே தான் வச்சுருக்காங்க. ஓகே கண்ட்ரோல் பேனலா? ஓகே ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும் தெரியல. எடுத்து வச்சுக்குவோம். கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற பொருள்லாம் பின்னாடி நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டோருக்கு ஏதாவது ஓப்பன் ஆகுமா? இந்த ஸ்டோரிஸ் லாக்டு. எதிர்பார்த்தது தான். இங்கே இருக்க முக்கால்வாசி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த எல்லா டோருக்கும் பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுக்கு நம்ம போயிட்டு ஜெஃப் கிட்ட கீ வாங்கிட்டு வருவோம். அவர் இருக்க ரூமை தான் மறந்துட்டேன். இப்போ எப்படி உள்ளே வந்தேன் எப்படி வெளியே போகணுன்னே தெரியல. எல்லாம் இருட்டா ஒரே மாதிரியே இருக்குது. ஓகே இங்கே ஒரு ரூம் இருக்குது. அச்சோ கீழே வலிக்கூட்டு விழுந்துட்டேன். இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி போகும். ஜெஃப் ஒரு முக்கியமான விஷயம். ஜெஃப் எனக்கு இங்கே இருக்க பேஸ்மெண்ட்டோட ரூம் கீ வேணும். அது ஒரு காலத்துல பால்பீட்டா இருந்துச்சு. இப்ப அது பேஸ்மெண்டா மாறிடுச்சு. அங்க போனேன்னா உனக்கு போர் அடிக்கும் தம்பி. ஆமா ஆனா அங்க இருக்க விஷயத்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சரி உனக்கு எனக்கும் ஒரு டீல் வச்சுக்கலாமா? அங்க இருக்க குப்பை அதை கொண்டு போய் மில்லுல நீ போட்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் கீ தரேன். ஆனா அங்க ரொம்ப இருட்டா இருக்கும். அதனால இந்த ஃபிளாஷ் லைட்டை வச்சுக்கோ. தேங்க்யூ பட் தட் பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த குப்பையை கொட்டிட்டு ஒரே ஓட்டமாக ஒடியாந்துடாத தம்பி. அங்கே உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். சுற்றி பார் உனக்கு கிடைக்கலாம் ஏதாவது. குப்பைக்குள்ளையா? சரி ஓகே. அவர் கொடுத்த டார்ச் லைட்டை வாங்கியாச்சு. ஆனால் இதில் பேட்டரி தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம வீட்டில் ஒரு பேட்டரி எடுத்தோம்ல அதை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம ஒரு செல்ஃபில் இருந்து ஒரு பேட்டரி எடுத்தோம். அதை எடுத்து இந்த இதில் போட்டாச்சு. இங்கே தான் குப்பை கிடக்கு. இந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா மில்லில் இருக்கக்கூடிய குப்பையில் போட்டு வரணும். ஓகே டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போவோம். ஆல்ரைட் நம்ம வெளியே வந்தாச்சு. அவர் சொன்ன மாதிரி நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு அவர் கீ கொடுப்பாரு. ஓகே இப்போ நம்ம மில்லுக்கு போகணும். மில்லு எங்கே இருக்குது? எல்லா இடத்துக்கும் ஆல்ரெடி சுற்றி பார்த்தாச்சு. இந்த மில்லுக்கு மட்டும் தான் போகல. இங்கே இருக்குது. அந்த மில்லுக்கும் போய் பார்த்துடலாம் அங்கே எப்படி இருக்குன்னு. ஓகே மில்லுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். என்னடா மில்லுன்னீங்க ஒரே குப்பையாக கிடக்கு. இது என்ன கீழே கிடக்குது? ஒரு பேட்டரி கிடச்சிருக்கு நமக்கு. சரி ஓகே நம்ம கொண்டு வந்த குப்பையை இதே இடத்துல போட்டுற வேண்டிதான். இருங்க ரொம்ப இருட்டாக இருக்குது. லைட் அடித்து பார்க்கலாம். தேவையில்லாமல் பேட்டரியை வேஸ்ட் பண்ண வேணாமா? அட போடாடே ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த இடத்துக்குள்ள இருட்டில் போக முடியுமா என்ன? ஃபேக்ட்ரிக்கு வெளியே இருக்கும் போலங்க. நம்ம ஃபேக்ட்ரிக்கு வெளியே தான் இவ்வளோ குப்பையாக கிடக்கு. இந்த மில்லு 3 வருஷமாக மூடி இருக்கும் போல. குப்பையெல்லாம் ரொம்ப வருஷமாக இங்கே கிடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அப்பா கூட இங்கே தான் வேலை செஞ்சார்ல. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கடைக்கு வேலைக்கு போய்கிட்டு நம்ம ஜிப் மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பசங்களை மீட் பண்ணோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அவனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி பற்றி சொல்லியிருப்பானுங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவானுங்க. அப்போனா கண்டிப்பாக அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் இருந்தவனுங்க தான். நம்ம இப்போ ஃபியூச்சரில் தான் இருக்கோம். அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்கோம். சரி ஓகே நம்ம குப்பையை போட்டு வந்தாச்சு. அவர் சொன்ன மாதிரி நம்ம வேலையை முடிச்சிட்டோம். இப்போ அவர் நமக்கு கீ கொடுக்கணும். போய் கேட்டு பார்க்கலாம். ஜெஃப் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. என்னோட டைமை நீ சேவ் பண்ணிட்ட. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த வச்சுக்கோ கீ. ஓகே பேஸ்மெண்ட்டோட கீ வாங்கியாச்சு. நம்ம இப்போ போய் அந்த ரூமை செக் பண்ணி பார்ப்போம். அங்கே தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். அதை வச்சு அந்த சின்ன பையனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றிடலாம். அதனால சீக்கிரம் ஓடுவோம். அந்த சின்ன பையன் பேர் கூட நம்ம கேட்காம வந்துட்டேனே. ரொம்ப நேரம் அந்த மிஷினுக்குள்ளேயே அவனை மாட்டி இருக்க வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக மயக்கம் போட்டு அப்படியே இறந்துருவான். அதுக்குள்ளே எப்படியாவது அவனை நம்ம காப்பாற்றணும். ஓகே இதுக்கு பின்னாடி தானே அந்த ரூமை பார்த்தோம். இங்கே ஒரு ரூம் இருந்தது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டோர் லாக்கில் இருக்குது. ஓகே நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல அந்த கீ யூஸ் பண்ணி இது ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே தான் கீ இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆகு. எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்கே. சரி ஓகே நம்மகிட்ட டார்ச் லைட் இருக்குது. ஆனால் டார்ச் லைட் அடித்தாலும் பெருசாக தெரியல. ரொம்ப இருட்டாக தான் தெரியுது. பரவாயில்ல இதை வச்சு சமாளிப்போம். இங்கே தான் இருக்கே. நம்ம லைட்டில் இருக்க பேட்டரி வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் ரொம்ப நேரம் தங்காது போல். அச்சோ விட்டு எரியுதே. அதுக்குள்ளே எப்படியாவது அந்த ஸ்க்ரூ டிரைவர் கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து வெளியே போகணும். இங்கே இருக்கா? இங்கே தான் ஒரு பெட்டி இருக்குது. ஆனால் அது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது வேறு லைட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ரொம்ப நேரம் தாங்காது. சீக்கிரம் இங்கேருந்து வெளியே போச்சுரா. அச்சோ இப்படி ஆயிடுச்சே. ஓகே இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அதனால இங்கேருந்து வெளியே போவோம். ஐயோ எங்கேயோ வலிக்கூட்டெல்லாம் கீழே விழுவுறேன் இருட்டுக்குள்ளே. ஓகே எப்படி டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்தாச்சு. இப்போ நமக்கு பேட்டரி தேவை. பேட்டரி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரூமுக்குள்ளெல்லாம் போய் செக் பண்ண முடியும். எல்லா ரூமுமே இங்கே இருட்டாக தான் இருக்குது. சரி ஓகே நம்ம பால் பீட்டுக்குள்ளே குதிச்சு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்கு போகலாம். அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். அங்கே நம்மகிட்ட இன்னொரு பேட்டரி இருந்திருக்குங்க. ஓகே பேட்டரியை ரீலோட் பண்ணிட்டோம். அப்போ இனிமேல் பிரச்சனை இல்லை. ஓகே இந்த பால் பீட்டுக்குள்ளே அப்படி குதிக்க வேண்டியதான். நம்ம பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமை போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பாருங்களேன் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரூம் இருந்தது. ஏதோ இருக்குது. இந்த ரூம் தான் நினைக்கிறேன். இருங்க அந்த கீ யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் ஒரே கீயாக தான் இருந்திருக்கணும். எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி இருட்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன வேறு பொருள்லாம் இருக்குது வித்தியாசமாக. ஓகே இங்கே ஏதாவது கிடைக்குமா நமக்கு? இங்கே ஏதோ இருக்குங்க நமக்கு முன்னாடி. பார்க்கவே பயமாக இருக்குது. ஓகே எஸ் நம்ம ஸ்க்ரூ டிரைவரை கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. வேறு ஏதாவது பக்கத்தில் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்களேன் அந்த பெட்டி ஒன்று முன்னாடி இருந்துச்சுல அதே பெட்டி அங்கே இருக்குது. ஆனால் அது எதுக்கு வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. மறைஞ்சிக்கிறதுக்காக இருக்குமோ? சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா ஆபத்து நமக்கு தான். அதனால் இங்கேருந்து வெளியே போவோம். திறந்துடு சீசே. எஸ் வெளியே வந்தாச்சு. இங்கே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசென்ட்டு ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் முடியும் போது தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பையன் வேறு இன்னும் அழுதுகிட்டு இருக்கான். தம்பியை இருடா நான் உன்னை காப்பாற்றுறேன். எங்கே அந்த ஸ்க்ரூ டிரைவர் ஏதோ இருக்குது. ஓகே இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூலாம் நம்ம லூஸ் பண்ணுவோம்.
ஓகே இதை லூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்படி நீ வெளியே குதி பார்ப்போம். அவ்வளோதான்டா, வேற லவுட்ரா, நீ வெளியே வந்துடுடா. ஐயோ தேங்க்ஸ். நான் அதுக்குள்ளேயே எப்பயுமே மாட்டிக்குவேணும்னு நினச்சேன். ஒரு சீன் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவன் இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, அது எனக்கே இன்னும் முழுசாக புரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அது அவளோட சவுண்டு தான். அவன் ஏதோ டேஞ்சரில் இருக்கா போல. சரி வா, அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்கள கண்டுபிடிக்கலாம். அவங்க இங்கே தான் எங்கேயாவது நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும். ஆனால் எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிக்கணுமே. இங்கே யாரையாவது வளர்த்தியா? கண்ணாடி போட்டிருந்து ப்ளூ கலர் சட்டை போட்டவங்க யாரையாவது பார்த்தியா? யூ மீன் பெரியவர் மாதிரியா? நான் பார்க்கல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஐயோ இதுவா வந்துருச்சு. ஓடுறா இதுகிட்ட மாட்டணும்னா நம்மள கண்டிப்பா கூறு போட்டுரும். இந்த இடத்த விட்டு சீக்கிரம் வெளியே போகணும். ஓடு இங்க பால் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள உள்ள குதிச்சிட வேண்டியதான். அது டோர் ஓபன் பண்ணி பக்கத்துல வந்துருச்சு. ஆச்சுக்கு எப்படி வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம அப்பாவை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம கிட்ட சுத்தமாக நேரம் இல்லை. நம்ம ஒரு நல்ல பிளானாக பண்ணணும். அப்போ தான் நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியும். என்னை மன்னிச்சுக்கங்க டேட், நான் திரும்பி வந்து நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன். அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருங்க. சரி ஓகே, இந்த பீட்சா கடையை விட்டு நம்ம வெளியே போக வேண்டியதான். நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். டே 2 இன்னையிலேருந்து கண்டினியூ ஆக போகுது. அப்பா மறுபடியுமா? ஓ, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க போல. நம்ம கூட உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூதம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அம்மாவை நல்லா ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பான்னு நம்ப வச்சிருக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது பூதமாக தெரியுது. இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும். அப்போ இங்கே நடந்ததெல்லாம் கனவா? அப்படின்னா நம்ம நாளை நம்ம ஆரம்பிக்க வேண்டிதான். எனக்கே ஒழுங்காக புரியல. இது இவன் கனவுக்குள்ளே நடக்கிற விஷயங்களா இல்லை இங்கே நடக்கிற விஷயம் இவனுக்கு கனவு மாதிரி தோணுதா? ஒருவேளை நம்ம ப்ரெசன்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு வரோமா? இது எந்த மாதிரி ஸ்டோரிங்கிறது இன்னும் ஃபுல்லாக தெரியல. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே 1 முடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய டே இருக்குது. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி நமக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு டே 1ஓட இந்த கேமை நம்ம முடிச்சிக்கலாம். இதோட கண்டினியூ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு வந்த கேரக்டரில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்துங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம், ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களுக்கு பற்றி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.